Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா 10 மினிட்ஸில் ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலான்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகலாம். என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளிப் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு. ஸோ நான் பண்ண போகிற ஸ்வீட் வந்து மில்க் ஸ்வீட் தான். ஸோ அதுக்கு வந்து 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ சைடில் பாப்பா வந்து போயிட்டு இருந்தா வந்து அவ்வளோ தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ பாலை ஊற்றி காய வச்ச கேப்பில் வந்து லஞ்சுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்ன லஞ்சு பண்ண போகிறேன்னா புதினா ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அதுக்கு தேவையான நான் புதினா வந்து அப்போ தான் அவர் காலையில் தான் வாங்கிட்டு வந்தார். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ட பால் காயிருக்குள்ள. ஸோ பால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் புதினா ரைஸுக்கு வந்து வெறும் புதினா மட்டும் போட மாட்டேன், அது கூட வந்து கொரியண்டர் லீவ்ஸும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ கொரியண்டர் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொரியண்டர் வந்து அப்படியே எடுத்து வைக்க வேண்டாம். அதில் அழுகின இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா இருக்கிற கொரியண்டர் லீவ்ஸும் எல்லாம் அழுகி போயிடும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஒட்டுக்காக போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்து வச்சோடனே இப்போ என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன்னா ரசகுல்லா தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதுக்கு வந்து லெமன் எடுத்துக்கலாம். ஸோ பால் தெரியணும் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து லெமன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் லெமன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட அந்த லெமன் புளிகிறது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொட்டை அந்த இதெல்லாம் வந்து நின்றுக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லெமன் ஊற்றினா பால் தெரியல, அதனால வந்து 2 லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றினோடனே பால் தெரிஞ்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணி போட்டு வடிகட்டிக்கலாம். ஸோ துணி வந்து ஆக்சுவலாக வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் வந்து துணிக்கு போடுற கிளிப்பை வந்து சைடில் குத்திட்டேன். ஸோ யாராவது பிகினர்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வந்து லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பால் திரியாக வந்துருச்சு. ஸோ புளிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால வந்து அந்த லெமன் ஸ்மெல் இருக்கும், அதனால ப்ளெயின் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ புளிஞ்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, ஸோ நான் வந்து அந்த டேப்பில் வந்து கட்டிடுவேன். கட்டிட்டா என்ன ஆகுனா அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறதும் வந்து வடிஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சிரும். ஸோ சைடில் வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ சுகர் எடுத்திருக்கேன்னா 250 ml இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து ரசகுல்லாவுக்கு தேவையானது வந்து அந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த இது எடுத்துகிட்டு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டாக மசியணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குட்டி குட்டி பாலாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்க வந்தோடனே நீங்கள் கம்மி பண்ண வேண்டாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த பாலில் போடணும். அப்படியே போட்டிங்கன்னா இன்கேஸ் கம்மி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ வந்து அந்த கொதிக்கிற சிரப்பில் தான் வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த பால் ஒவ்வொன்றா போடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு பாலாக திருப்பி போட்டுட்டு திரும்பவும் வந்து 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாஃப்ரான் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிரப் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ இத்தினோடு இருந்த பால் வந்து பாருங்கள் நல்லா உப்பி எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து நான் ஊற்றின சிரப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வந்து சிரப் வந்து நிறையா குடிப்பேன், அதனால் வந்து நிறைய இருக்குது. அதனால் நான் வந்து ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டேன். வீட்டுக்காரர் வந்து திட்டினார் கொட்டிடு அப்படின்னு. ஆனால் நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. சரி, சாப்பிட்றப்போ அது கூட சிரப் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ என்ன ரெசிபி லஞ்ச் ரெசிபினா புதினா ரைஸ் தான். அது வந்து சும்மா 10 மினிட்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா புதினாவும் கொரியண்டர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக், ஸோ ஒரு துண்டு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ முதலே வந்து ஜிஞ்சரும் பூண்டும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ 2 பச்சை மிளகா, நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நான் வந்து காரம் வந்து நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ சைடில் வந்து அவர் வீடு வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக பண்ணி முடித்தவொடனே ஒரே டயர்டு, அதில் வந்து என்னை கத்திகிட்டு இருந்தார். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து கீ ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் கீ வந்து குட் ஃபார் ஸ்கின். ஸோ நம்ம டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, அப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் அந்த இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன், புதினா இலையிலேயே. ஸோ நீங்கள் வேணும்னாலும் தனியாக போட்டுக்கலாம். ஸோ தனியாக போட்டிங்கன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் சைடில் பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு வந்துட்டு தான் வந்து லன்ச் ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ஐயோ என்னடா என்ன ரெசிபிடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி சில டைம் வந்து லன்ச் பண்ணுமா அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வந்து செஞ்சுக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நான் முந்திரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த சோம்பு ஆட் பண்ணுற டைம்லேயே நீங்கள் கேஷ்யூ ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அது டேஸ்ட்டும் வேறு லெவலில் கொடுக்கும். அதுக்கப்புறம் நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். அந்த ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக், நீங்கள் வந்து வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணேன். அந்த கிளிப் ஆட் ஆச்சா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ண அந்த கிளிப் வந்து ஆட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது கொதிச்சு வரட்டும். ஸோ கொதிச்சு வர டைமில் வந்து நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ரைத்தா இல்லாமல் இது சாப்பிட முடியாது. ஸோ இதுவும் சிம்பிள் தான். ஸோ தயிர் எடுத்திருக்கேன், அதுக்கு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட் போடலான்னு பார்த்தேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் விட்டுட்டேன். ஸோ கேரட் ஆட் பண்ணல. ஸோ தண்ணியும் சைடில் கொதித்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி கொதித்து வந்த உடனே நீங்கள் வந்து அந்த 1 கப் ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்போவே வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். திரும்பவும் ஒரு கொதி வந்தவுடனே அதுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ கொதி வந்தவுடனே நாம் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு 3 விசில் வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணால் சூப்பரான லன்ச் வந்து ரெடி. ஸோ ரைத்தாக்கு நம்ம சைடில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் டொமேட்டோ, கேரட் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால நான் வந்து ஆனியன் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் சால்ட்டும் டர்மரிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் அதில் இருக்கிற பாக்டீரியா வந்து நம்மளுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ சைடில் வந்து விசிலும் வந்து இறக்கியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான புதினா ரைஸ் 10 மினிட்ஸில் ரெடி. எப்போல்லாம் நம்மளுக்கு சமைக்க மூடு இல்லையோ, ஸோ பெட்டர் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியான லன்ச் ரெசிபி வந்து நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இப்படி சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரைத்தா அது கூட வந்து சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பன்னீர் 65 வச்சும் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.